பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. அப்போது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். ஆம் தேவ பிள்ளைகளே, வேதம், ஆண்டவருடைய வசனம், வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாம் அதை தினமும் இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது. அதன்படி வாழ ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நாம் வாழ்கிறோமா? நாம் அதை செய்கிறோமா? வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆம் வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 107 என்ன சொல்லியிருக்குது பார்த்துங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எப்போதும் அந்த வசனம் நமக்கு எப்படியாக கிரியை செய்கிறது. நான் மிகவும் உபத்திரப்பட்டிருக்கிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை துக்கத்திலிருந்து நம்மை சந்தோஷிப்பிக்கிறது, நமக்கு வேதனை தரும் நேரங்களில் சந்தோஷம் தருகிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நாம் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் அதே சமயம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, வசனம் நமக்கு தீபமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறது. ஆசையாக வாசிப்போம், அதன்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க செய்வாராக. வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் இரவும் பகலும் காத்து கொண்டு நடக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வேதத்தை ஆசையாய் வாசிக்கப்பா, பைபிள் காலேஜில் போய் வாசிக்க அவர் அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நீரே ஆசீர்வதிங்க. துதிக நம்மையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். வேதத்தை ஆசையாக வாசிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மே காட் பிளஸ் யூ. இரவும் பகலும் இந்த பொக்கிஷமாகிய வேதத்தை வாசிங்க. பாய்.